தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. கன்னிக்கு இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து சனி 7ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டக சனி. கண்டக சனி. திருநள்ளார். சும்மா திருநள்ளாறில் போயிட்டு 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ பசுனை, இல்லைன்னா 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், சிவன்கிட்ட விபூதி வச்சுட்டு அம்பாள்கிட்ட குங்குமம் வச்சு எடுத்துன்னு வந்துடும். திருநள்ளார் பிரசாதம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிபேட்லாம் இருக்கும். எல்லா கோயில் பிரசாதமும் யூஸ் பண்ணலாம். சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த சிவன் சனியுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார். அவ்வளோ அனுகூலம் கிடைக்கும். அலர்ஜி பார்த்துக்கு, ஹார்மோன் தொந்தரவு பார்த்துக்கு, அப்படியே தும்பல், இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கு. தொழிலில் ஜூன் மாதத்துக்குள்ளே தொழில் ஏதாவது சிக்கலாக இருந்தால் பேசி தீர்த்துக்கு. தொழில் இல்லைன்னா நம்மளை மாற்றம் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது சிக்கல் கொடுப்பாங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கும். குடும்பத்தோடு ரொம்ப தொலைவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் அப்படி தாண்டிங்கன்னாவே ஒரு தேங்காவை உடச்சிட்டு தான் கிளம்பணும் வீட்டில். செஞ்சுப்பார். அதே போல் கணவன் மனைவிக்கெல்லாம் சண்டை வச்சுக்கக்கூடாது. வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். கணவன் மனைவி பிரச்சனை தான் கன்னிக்கு பெரிய பாதிப்பு. அதே சமயம் தனம், குடும்பம், வாக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். பழைய கடன்கள் பைசல் தாவரர்களுக்கு பணவரவு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழிலில் கூட இருக்கவங்கனால தொந்தரவுலாம் வரும். யாராவது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கவுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் முன்னாடியே உஷாராகிட்டு எல்லாத்துலேயும் சேஃப்டியாக இருங்க. தைரியம் அதிகரிக்கும். எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சத்ருக்களில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். ஜென்மத்தில் இருந்த கேது விலகிறது. அதனால் அந்த படபடப்பெல்லாம் குறைஞ்சிரும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அதேபோல் புதிய தொழில், மற்ற விஷயத்தில் இடமாற்றங்கள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் வருவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது எல்லாம் ஏற்படும். ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு லென்த்து தெரியும். இதே இடத்துல வேலையில் இருக்கலாமா, இல்லைனா இந்த இடத்துல நம்மளை யார் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள விளக்கலாமா, எல்லாமே முதலாளிகளாக இருந்தால் டக்குன்னு முடிவு பண்ணணும். யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா அவங்களால பிரச்சனை வந்துடும். எடுக்கக்கூடிய காரியங்களில் திட்டங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா லேட்டாக எடுத்திங்கன்னா மாட்டிப்பேன். இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம், மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகள். பயிற்சிகளில் குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம். ஆனால் சனி பயிற்சி, சனி பகவான், சனீஸ்வரர் அவருடைய பயிற்சி மட்டும் 2.5 ஆண்டுகள். அந்த பயிற்சிகளில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனீஸ்வரருடைய பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த குமுதம் குழுமத்திற்கும், நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், கேமராமேனுக்கும், டைரக்டருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல் நேயர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்கின்ற சமயத்தில் திருக்கணிதத்தின்படி 29/3/2025, வாக்கியப்படி பார்த்தீர்கள் என்றால் 6/3/2026, கிட்டத்தட்ட 1 வருட காலம். திருநள்ளாறில் எப்பொழுது சனிப்பெயர்ச்சி என்று நேயர்கள் தேடக்கூடிய சமயத்தில் அடுத்த வருடம்தான். இப்பொழுது நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலே அடுத்த பயிற்சிகள் மிக முக்கியம். குரு பயிற்சி திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025. அதில் ராகு கேது 18/5/2025, திருக்கணிதத்தின்படி, வாக்கியப்படி 26/4/2025. எல்லாம் குறித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள். வாக்கியம் 1 வருடம் வருகிறது என்பதெல்லாம் ஜோதிடர்களுடைய பிரச்சனை.
ஆனால் திருக்கணிதத்தின்படி 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறது. கும்பம் என்பது சனியுடைய வீடு. கடந்த 2.5 ஆண்டு காலம் அங்கு சொகுசாக இருந்த சனி குருவானவருடைய வீட்டுக்கு போகிறார். குரு வீட்டுக்கு. குரு வீட்டில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் அவர் போகிறார். இருந்தாலும் குரு வீட்டுக்கு எப்பொழுது சனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். தனுசு வீட்டில் சனி வந்த காலகட்டத்தில் உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார். நோய்கள், கொரோனா தொற்று, எல்லா தொற்று, எல்லாம் கிரகங்கள் பெருசா, தெய்வ சக்தி பெருசா, மனிதன் பெருசா, பயத்தை கொடுத்து வாழ வைத்தார். ஸோ இந்த சனி மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குருவானார் போகிறார். அங்கிருந்து அடுத்ததாக 1 வருடம் பொறுத்து கடகத்துக்கு போவார். அடுத்ததாக அங்கிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதே சமயம் 18 மாத கிரகமான ராகு வந்து இந்த 5ஆம் மாதம், வாக்கியபடி 4ஆம் மாதம், திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு போகிறார். கேதுவானவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்த 18 மாதங்களுக்கு பிறகு கும்பத்தில் இருந்த ராகு மகரத்துக்கு போகிறார். சிம்மத்தில் இருந்த கேது கடகத்துக்கு வருகிறார். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சனி பயிற்சியுடைய பலன். மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள் வரும். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் பொறுத்து மேஷத்துக்கு போவார், செவ்வா வீட்டுக்கு. அங்கே நீச்சமாகி 2.5 வருடம் இருப்பார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இந்த பலன். மருத்துவத்துறையிலெல்லாம் மாபெரும் மாற்றம். பலவிதமான தீர்க்க முடியாத நோய்கள், அந்த நோய்கள் வந்தாவே அவர்கள் மனமும், அவர்கள் குடும்பத்தார் மனமும், நண்பர்கள் மனமும் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வுகள் மலமளவென்று கிடைக்க ஆரம்பிச்சோம். கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் கண்ணொளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையில் மாற்றங்கள் இருக்கும். கேன்சர் என்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதற்கு என்னென்றால் அதுக்கு மருந்து துறையில் அவ்வளோ புரட்சிகள் ஏற்படும். அதே போல் லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை என்று எல்லாம் நோய்களுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸாக மனிதன் கொடுக்கக்கூடிய மாற்று உறுப்பிலிருந்து மாறி மருத்துவத்துறையில் புரட்சிகள் ஏற்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. ஏன்னா குரு வீட்டில் இருந்தால் மருத்துவத்துறை வேறு லெவலுக்கு வரும். அதே போல் விவசாயத்துறை வேறு லெவலுக்கு வரும். இதே குரு வீட்டுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் சனின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சமயத்துலலாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மருத்துவத்துறை, விவசாயத்துறை கோல்டு ஏற்றம் மிக பயங்கரமாக இருக்கும். அதே போல் யுத்த கால பூமிகள் இருக்கும். நிலநடுக்கங்கள் தான் புரட்டி போடுமா உலகத்தை. நீர் வருவது, நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மழை வெள்ளம்லாம் அப்படியே பொழந்துக்குன்னு கொட்டுமா. அதாவது சும்மா இப்படியெல்லாம் கொட்டாதான். பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இயற்கை சேதத்தால் காணாத போயிடுமா. காற்றால், மழையால், நிலநடுக்கத்தால், கடலால். கடல் வாணிபம் என்று சொல்லக்கூடிய கப்பல் வாணிபம் கூட கெடுமா. அந்த அளவுக்கு கடலில் பிரச்சனைகள் காட்டுமா. உலகத் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு அந்தந்த நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள். வரி விகிதம், பணம் தான், எல்லாத்துக்கும் பணம். ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து போய் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். அதாவது சாதாரண க்ரீன் கார்டெல்லாம், கஷ்டப்பட்டு கிடைத்த க்ரீன் கார்டுகள்லாம் அமெரிக்காவிலாம் பணம் தான். 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னு கனவுகள் கூட இனிமேல் பணக்காரர்களுக்கு மட்டும் வாழக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் மாறும். அது சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லாம் மாறும்.
இந்தியாவுடைய வளர்ச்சியும் பிரமிப்பாக இருக்குமா. அதே சமயம் மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் உலகத்தில் பெரிய பிரச்சனை காட்டும். தலைவர்கள் உயிருக்கு மிக மிக பாதுகாப்பும், அரசியல் தலைவர்கள் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மிக கவனமாக இருப்பதும், அவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பாகுவதும், பெரிய தொழிலதிபர்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் சாதாரண நிலைக்கு வருவதும், 5000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது, 10,000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது என்றெல்லாம் இருப்பதும், ஆன்லைன் வர்த்தகத்திலெல்லாம் நிறைய அடி விழுவதும், இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லாம் தட்னாவே எல்லாமே வீட்டுக்கு வர்றதெல்லாம், இந்த ஆன்லைன் வர்த்தகம்லாம் போயிட்டு நிறைய கடைக்காரர்களை தேடக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படக்கூடிய நிலைமையெல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அண்ணாச்சி கடைகளுக்கெல்லாம் மீண்டும் பொலிவு ஏற்படும். நிறைய விஷயங்கள், வீட்டு மாடி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் காணப்படும். விவசாய புரட்சி ஏற்படும், கால்நடை புரட்சி ஏற்படும், பால் புரட்சி ஏற்படும். கடலில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நிலத்தில் தொட்டி கட்டி வேறு வித்தியாகள் எல்லாம் கட்டி விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மூலியமாக எதுலேயுமே வளர்க்கலாம் என்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் காணப்படும். இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமாகுமா? ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் பெருசாக இருக்கும். 100 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரு மிஷின் செய்வதனால் மனிதன் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவதும், தலைவர்கள் உயிருக்கு, தொழிலதிபர்கள் உயிர்களுக்கு, சினிமா துறையினர், மியூசிக் துறையினர், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் உயிர்களுக்கு, பெரும் தலைவர்கள், பெரும் அதிபர்கள், பிரதமர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தின் தலைவர்கள், மாநிலத்தின் முதல்வர்கள், உலகம் முழுவதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் நோய்வாய்ப்படுவது, வண்டிகளில் வாகனங்களில் விபத்துகளில் மாட்டுவது, ஆகாய மார்க்க விமானத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவது, வான்வெளியாக வந்து இந்த ட்ரோன் கீனெல்லாம் சொல்கிறார்களே அதுபோல் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் பொத்தாக ஏற்படுவது, மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுவது, பயத்துடன் உலகத்தில் வாழ்வதெல்லாம் ஏற்படும். எல்லா லெவல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 65% ஒரே நெகட்டிவாகவே தான் பேச வேண்டியது இருக்குது. இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் எல்லாமே கடந்து போகும் என்பது தான் உலகம். ஏன்னா இதே சனி மீனத்தில் 27 வருடத்திலிருந்து 30 வருடம், ஒரு வருடத்திற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 27 வருடத்துக்கு முன்பாக, 30 வருடத்துக்கு முன்பாக, அதுக்கு 30 வருடத்துக்கு முன்பாக இதே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி பாதிப்புகள் எல்லாம் கடந்து போச்சோ, அதே போல் மேஷத்தில் சனி அடுத்த பயிற்சியில் வந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலம் இல்லாமல் அடுத்த 2.5 ஆண்டு காலம், மொத்தம் 5 ஆண்டு காலம் உலகத்துக்கு போராத காலமாக தான் என்னுடைய கணக்கு. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி, நிலத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி. ஷேர் பக்கமெல்லாம் போயிடாதீர்கள், போங்க, லாங் டேர்ம் எல்லாம் பாருங்கள். அதில் எந்த நிபுணர்கள் யார் சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும், அதை பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்களே நம்மளுடைய ஷேரை குறைப்பதற்கெல்லாம் முயற்சி எடுப்பார்கள். ஸோ கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணம் இருந்தால் தங்கத்தில் போட்டு வச்சுருங்க. இவ்வளோ விலையில் நான் எங்கே தங்கத்தில் போடுதுன்னா பரவாயில்ல, அதோட டபுள் விலை தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் இந்த சனி இங்கேருந்து மாறதுக்குள்ளே இப்போ என்ன விலை இருக்குதோ அதோட டபுள் மடங்கு வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் இருந்தாலும் தனிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏதாவது போவே கற்றுக்குங்க, பார்ட் டைமாக அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. பெண்களுக்கு புரட்சி ஏற்படுத்துமா இந்த சனி பயிற்சி? குரு வீட்டில் வரக்கூடிய சனி பெண்களுடைய யோக காலம். பெண்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். பெண்களில் நிறைய என்டர்பிரினர்ஸ் வருவார்கள். பெண்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெண்கள் தான் எல்லா துறையிலும் முன்னேற்றமாக இருப்பார்கள். நிறைய கிட்டத்தட்ட 30% பெண்கள்லாம் வேலை செஞ்சவர்களெல்லாம் மாறி 70%க்கெல்லாம் வெளியில் வருவார்கள். பெண்களுக்கு 33% இடக்கி
அரசியலில் கொடுக்குறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததெல்லாம் இப்பொழுதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள். ஸோ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் முதல்வர்கள், பெண்கள் தான் தலைமை பதவிக்கு வரக்கூடிய எல்லா விதத்திலும் இருப்பார்கள். ஸோ தலைமை நீதிபதிகள் என்று எல்லா இடத்திலும் பெண்கள் ஆதிக்கம் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ சக்திகளில் அஷ்டம சக்தியாக, நவசக்தியாக, துர்கா சக்தியாக, காளியாக எல்லா விதத்திலும் பெண்களுடைய முகங்கள் எல்லா விதத்திலும் காணக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு பெரும் முன்னேற்றம் கிடைப்பது, அதுக்கேற்றவாறு சட்டத்திட்டங்கள்லாம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி பெண்களுக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய அமைப்பாக காண்பது தான் பெரிய புரட்சியாக இருக்கும் என்பதை வருகாலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.